அனைவருக்கும் வணக்கம். ஒரு தேசத்தை ஆளக்கூடிய மன்னன் ஞானியாக இருந்தால் அந்த தேசம் நிச்சயமாக செழுமையாக இருக்கும். ஒழுக்கம் நிறைந்த மக்கள் தொகையை கொண்ட தேசமாக இருக்கும். அந்த வகையிலே ஜனக மன்னனை அரசனாக பெற்ற அந்த தேசத்து மக்கள் புண்ணியவான்களாகவே இருந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய ஞானியாகிய ஜனக மன்னன் தன்னுடைய ஞானத்தின் தேடுதலிலே அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானியை சந்தித்து அவரிடத்து தன்னுடைய ஞான சாதனம் குறித்தான சந்தேகங்களுக்கான விடையை கேட்டு பெறுகிறார். அந்த இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற அதி அற்புதமான உரையாடல் நூலாகிய அஷ்டவக்ர கீதை என்கிற நூல் தொகுப்பை நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்க வாசிக்க அதிலே நமக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடு சிறிதளவும் குறையவில்லை என்பதே இந்த நூலின் மகத்துவத்திற்கு சான்றாக இருக்கிறது. அனுபவித்த மோகங்களில் வாதனை அற்று இருப்பவனும் அனுபவியாதவற்றில் உதாசீனமாயிருப்பவனுமாம் ஒருவன் உலகிலே கிடைத்தற்கு அறியவன். உலக வாழ்க்கையிலே புலன்கள் வழியாக எத்தனையோ விதமான இன்பங்களை மனிதன் துய்க்கிறான். அப்படி துய்த்த இன்பங்கள் மற்றும் துன்பங்கள் ஆகியவற்றிலே அவனுக்கு மிகப்பெரிய மனக்கிலேசம் ஏற்படுகிறது. தான் அனுபவித்த இன்பத்தை பற்றி எண்ணி எண்ணி மாய்ந்து போகிறான். தனக்கு வந்த துன்பத்தை பற்றி எண்ணி எண்ணி ஓய்ந்து போகிறான். இப்படி இரண்டு விதமான மனநிலைகளிலே மனிதன் சிக்கி தவிக்கிறான். ஆனால் ஒரு உண்மையான ஞானி என்பவன் தான் அனுபவித்த இன்பங்களை பற்றியோ அல்லது தனக்கு வந்த துன்பங்களை பற்றியோ சிறிதளவும் சிந்தை காட்டாது உதாசீனமாக இருப்பான். இன்ப துன்பங்கள் ஆகிய இந்த இரண்டையுமே சமமாக பாவித்து அவற்றை உதாசீனப்படுத்திவிட்டு வெறும் சாட்சியாக மாத்திரம் இருக்க பழகக்கூடிய ஒருவன் இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்களுக்குள்ளே கிடைத்தற்கரிய பெயர் பெற்ற ஒருவனாக இருப்பான் என்று ஜனகருக்கு அஷ்டவக்ரர் சொல்லுகிறார். இதன் பொருள் யாதென்றால், இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்க பழகக்கூடியவனே உயர்ந்தவன், உயர்ந்த பண்பாளன் என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார். இவ்வுலகில் போக விருப்பினரையும் மோட்ச விருப்பினரையும் காணலாம். மோக மோட்சம் இரண்டையும் விழையா பெரியாரோ மிக அரியர். உலக வாழ்க்கையிலே இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த உலக இன்பங்களை எல்லாம் குறைவர அனுபவித்து தொலைத்துவிட வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ஒரு பிரிவினர். இல்லை இல்லை, இந்த உலக வாழ்க்கை மாயையானது, இந்த உலக வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு மோட்சம் வேண்டும், நான் பரகதி பெற வேண்டும் என்று பயணிக்கக்கூடியவர்கள் மற்றொரு பிரிவினர். இந்த இரண்டு பிரிவினருமே நிம்மதியற்றவர்களாகவே இருப்பார்கள் என்பது அஷ்டவக்ரரின் தீர்ப்பாக இருக்கிறது. உலக வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடியவன் அதில் தனக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை கொண்டு மனக்கிலேசம் அடைகிறான். யோக வாழ்க்கையிலே பயணப்பட்டு முத்தியை அடைய வேண்டும் என்கிற குறிக்கோளை கொண்டு பயணிக்கக்கூடியவன் தனக்கு முத்தி இன்னமும் எட்டாமல் இருக்கிறதே என்று விசனம் கொள்கிறான். இந்த இருவருமே ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதில்லை. இருவருமே துன்பத்திலேதான் தழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை வெறுப்பதைப் போலவே முத்தி மோட்சத்தின் மீதான நாட்டத்தையும் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று அஷ்டவக்ரர் குறிப்பிடுகிறார். இதையே பகவான் கிருஷ்ணர் கீதையிலே சொல்லும் போது, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, பலன் எங்கும் செல்லாது, உன்னுடைய உழைப்பிற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும் என்று சொல்லியிருந்தார். முத்தியை நோக்கி பயணப்படக்கூடிய ஒருவன் முத்திக்கான கால அவகாசத்தை பற்றி சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும். செய்து கொண்டிருக்கக்கூடிய யோக பயிற்சியை மாத்திரம் இடைவிடாது திறம்பட செய்தபடியாக இருக்க வேண்டும். வெறுப்பு வெறுப்பற்றவனாக, முத்தி மோட்சம் மட்டுமல்லாது உலக போக போக்கியங்களிலும் கூட மனத்தை செலுத்தாதவனாக, பூச்சியமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவனாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் நிச்சயமாக இந்த உலகிலே மிக பெரியவன் என்று போற்றப்படுவான். அவனுக்கு நிகராக இந்த உலகிலே வேறு யாரையுமே பார்க்க முடியாது என்று அஷ்டவக்ரர் குறிப்பிடுகிறார். அறம், பொருள், இன்பம், வீடு, வாழ்வு, சாவு முதலிய எவற்றிலும் ஏதோ ஓர் பெருந்தகைக்கு வேண்டலும் வெறுத்தலும் இல்லை. தகைமை என்றால் நற்குணம் என்றாகிறது. பெருந்தகை என்றால் மிகப்பெரிய உயர்ந்த குணங்களை கொண்டவர்கள் என்று குறிக்கப்படுகிறது. எவன் ஒருவன் தான் கொண்டிருக்கக்கூடிய குணங்களிலே எல்லாம் மிக உயர்ந்த குணங்களை கொண்டவன் என்று பார்க்கும்போது
உலக வாழ்க்கை சார்ந்து வரக்கூடிய அறம், பொருள், இன்பம், யோக வாழ்க்கை சார்ந்து வரக்கூடிய வீடு, வாழ்வு, சாவு ஆகிய இந்த எதிலுமே மனத்தை செலுத்தாமல், எதிலுமே நாட்டமில்லாமல் விருப்பு வெறுப்புகளை கடந்தவனாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன்தான் பெருந்தகை என்று அழைக்கப்படுவான் என்று அஷ்டவக்ரர் குறிப்பிடுகிறார். பொருள் தேட வேண்டும். தேடுகிற பொருளை அறத்தின் சார்ந்திருந்து தேட வேண்டும். அது காரணமாக ஏற்படக்கூடிய உலக இன்பங்களை தானும் சுகித்து மற்றவர்க்கும் தர வேண்டும் என்பதை உயர்ந்த எண்ணம் கொண்டவனாக இருக்கக்கூடிய மனிதனின் கொள்கையாக பார்க்கப்படுகிறது. அதன்றியும் அதிலிருந்து சற்று மாறுபட்டு வீடு பேறு என்று அழைக்கப்படக்கூடிய முத்தி மோட்சம், வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஆனந்தம், மரணமில்லா பெருவாழ்வு, இப்படிப்பட்ட எண்ணங்களை குறிப்பாக கொண்டு பயணிக்கக்கூடியவனும் பெருந்தகை என்றே அழைக்கப்படுகிறான். ஆனால் இந்த இருவரை காட்டிலும் மிகப்பெரிய தகைமையாளர் யார் என்று கேட்டால், இந்த இரண்டு விதமான தத்துவங்களிலும் மனத்தை செலுத்தாமல் தன்னை பூச்சியமாக நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியவன் எவனோ அவன் மட்டுமே நிச்சயமான பெருந்தகையாக இருப்பான். அவனே இந்த உலகிலே மிகப்பெரிய போற்றுதலுக்குரியவன் என்று அஷ்டவக்ரர் குறிப்பிடுகிறார். இதன் விளக்கம் யாதென்றால், இக்காரணம் கொண்டும் உலக வாழ்க்கையிலோ அல்லது யோக வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய உயர்வுகளை பற்றியதான சிந்தனையிலோ சலனப்படக்கூடாது. இரண்டையும் சமமாக பாவித்து வெறும் சாட்சியாக மாத்திரம் இந்த உலக வாழ்க்கையிலே பயணிக்க பழக வேண்டும் என்பதே அஷ்டவக்ரருடைய அறிவுரையாக இருக்கிறது. அவனுக்கு உலகம் தொலைவதில் விருப்பம் இல்லை, அஃது இருப்பதிலே வெறுப்பும் இல்லை. அப்புண்ணியவான் நேர்ந்தவாறு வாழ்ந்து இன்ப வடிவாய் இருக்கிறான். புண்ணியம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, இது பற்றி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கூறும்போது, தன்னுடைய ஜீவனை தானே நாசம் செய்பவன் பாவி, தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவன் புண்ணியவான் என்று கூறியிருந்தார்கள். இங்கே புண்ணியம் என்பதற்கு அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய விளக்கம், இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஆராய்ச்சி ஒரு உண்மையான யோகிக்கு கிடையாது. அது எப்படி இருந்தாலும் அதை பற்றி அவன் கவலை கொள்ளப் போவதில்லை. விருப்பு வெறுப்பு என்கிற இந்த இரண்டும் அவனுக்கு இல்லை. இந்த உலகிலே அவனுக்கு வந்திருந்த வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அதை இயல்பாக ஏற்று நடக்க பழகக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் உண்மையிலேயே புண்ணியவான் என்று கூறுகிறார். இந்த ஒன்றிலேதான் மனிதனுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. உலக வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று கருதக்கூடிய மனிதன் பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்கிறான், பற்பல விதமான நூல்களை வாசிக்கிறான், பல மகான்கள் எழுதியிருந்த விளக்க உரைகளை எல்லாம் வாசித்து பார்க்கிறான். அப்படியும் கூட அவனுக்கு முழுமையான மன நிம்மதியும் தெளிவும் ஏற்படவில்லை. இதற்கு காரணம் யாதென்றால், இந்த உலகத்தை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற மனநிலையிலே அவன் இருப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம். உலகம் சார்ந்து செல்லக்கூடிய மனநிலையை எவன் ஒருவன் ஒதுக்கிவிட்டு உலகிலிருந்து தன்னை பிரித்துக் கொள்கிறானோ அவன் மட்டுமே ஆனந்தமயமானவன். இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் காணல் நீர், இது மாயக்காட்சிகளின் தொகுப்பாக இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு விட்ட ஒருவன் புண்ணியவான் என்று ஆகிறான். அவனுக்கு இந்த உலகம் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, அது பெரிதாக வளர்வதை பற்றியும் கவலை இல்லை, அது இல்லாமல் போய்விட்டால் அதை பற்றிய கவலையும் கூட அவனுக்கு இல்லை. அவன் இயல்பாக அன்றைய நாளை வாழ்ந்தவனாக இருக்கிறான். அவனே புண்ணியவான் என்று அஷ்டவக்ரர் கூறுகிறார். காகபுஜண்டர் பெருநூல் காவியத்தை நாம் வாசிக்கும் போது காகபுஜண்ட மகரிஷி தன்னுடைய ஆனந்தத்திற்கான காரணத்தை வசிஷ்டர் முதலானவர்களுக்கு சொல்லுகிறார். கடந்து போனவற்றை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருப்பதில்லை, எதிர்காலத்தை பற்றி நான் பெரிதாக ஆராய்ச்சி செய்வதில்லை. இதோ இந்த வினாடியிலே இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை மாத்திரம் நான் முழுமையான ஆனந்தத்தோடு அனுபவித்து பயணிக்கிறேன். இதுவே யுகங்களை கடந்தும் நான் வாழ்ந்திருப்பதற்கான காரணம் என்று மொழிந்தார். இதுதான் உண்மையான ஒரு யோகி கொண்டிருக்க வேண்டிய மனநிலை என்பதை மகான்களுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். இவ்வாறு மனம் ஒழிந்த தன்யன் இஞ்ஞானத்தால் கிருதார்த்தனன் ஏனென்று பார்த்தும் கேட்டும் பரிசித்தும் முகர்ந்தும் அருந்தியும் சுகமாயிருப்பன்.
மனம் என்பது ஒழிந்தவன் தன்யனாகிறான். தன்யன் என்றால் புண்ணியவான் என்றாகிறான். மனம் ஏன் ஒழிய வேண்டும்? மனம் அழிந்துவிட வேண்டுமா என்றால் இல்லை. மனம் சலனத்திலே இருந்து விடுபட்டு வெளியே வர வேண்டும். புலன்கள் வழியாக சலித்து காணக்கூடிய இந்த உலக மாயையிலே இருந்து மனம் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் மனம் ஒழிதல் என்று அஷ்டவக்ரர் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை பெற்றவன் மெய்ஞானி என்றாகிறான். அது மட்டுமல்லாது அவன் கிருதார்த்தனன் என்றும் ஆகிறான். கிருதார்த்தன் என்றால் முழுமையான ஆனந்தத்தை பெற்றவன் என்றாகிறான். இந்த நிலையிலே இருந்து இந்த உலக வாழ்க்கையிலே அவன் பார்ப்பதை, கேட்பதை, ருசிப்பதை, முகர்வதை, புலன்கள் வழியாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக கடந்து நிச்சயமான ஆனந்தத்தை கொண்டவனாக இருப்பான். உண்மையான ஆனந்தம் என்பது புலன்கள் வழியாக மனத்தை சலனப்பட விடுவது இல்லை. அப்படி புலன்கள் வழியாக வரக்கூடிய எதிலும் மனத்தை செலுத்தாமல் மனத்தை வெறும் பூச்சியமாக மாத்திரம் சுழுமனை மையத்திலே நிலைநிறுத்த பழக வேண்டும். அப்படி பழகக்கூடியவன் தன்யன் என்றாகிறான், ஞானி என்றாகிறான், கிருதார்த்தன் என்றாகிறான், புண்ணியவான் என்றாகிறான். இந்த உலக வாழ்க்கையை மனத்தின் போக்கிலே பார்க்காமல் ஆனந்தமயமாக ஆன்மாவின் போக்கிலே பார்க்க பழக வேண்டும். அப்படி பார்ப்பவன் ஆனந்தமயமாக இருப்பான் என்பதே அஷ்டவக்ரரின் தீர்ப்பாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.